சேயா பத்தி பார்க்கலாம். சேயா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் போட்டிருந்த 2 மருந்துமே வந்து எப்படின்னா, இந்த மாதிரியான கிராப் தான் வரும், இந்த மாதிரி நோய் தான் வரும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஆனா வந்து நம்மளோட எந்த பயிர் போட்டாலும், எந்த செடி வளர்த்தாலும் ஒரு ஒரு பூச்சியோட தொல்லை வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பூச்சி தான் வந்து என்னன்னா இந்த மீலிபக்குன்னு சொல்லக்கூடிய இந்த மாவு பூச்சி. இந்த மாவு பூச்சியோட தாக்குதல் வந்து எல்லா செடிகளிலுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான வழிகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாம இருப்பீங்க. எப்படிதான் கட்டுப்படுத்தாலும் வந்துருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சேயா அதுக்கு தான் நம்ம கிட்ட இருக்காங்க. சேயா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5ல இருந்து 10 ml எடுத்து 1 லிட்டர் தண்ணியில நல்லா வந்து கரைச்சி அதை வந்து என்ன பண்றீங்கன்னா, இந்த செடிகளுக்கு எல்லா பக்கமுமே வந்து நம்ம வந்து தெளிச்சு விட போறோம். எப்படின்னா இலைகளுக்கு கீழே, தண்டு பகுதியில் எல்லாத்தையும் நம்ம தெளிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த மாவு பூச்சியோட தாக்குதல் வந்து முற்றிலுமா வந்து நம்மகிட்ட வந்து காப்பாத்திக்கலாம். இது வந்து என்ன பண்ணும் மாவு பூச்சியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேயா வந்து அவங்களோட மேல இருக்கிற ஒரு லேயர் மாதிரி இருக்கும். இப்போ வந்து மீலிபக் மேல ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை வந்து டேமேஜ் பண்ணி விட்டுருவாங்க. டேமேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செடியில இருந்து அந்த மீலிபக் வந்து முற்றிலுமா வந்து